ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வேளையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா உங்கள் டெஸ்க்டாப் கம்ப்யூட்டரில் இருக்கிற இன்டர்நெட்டை வந்துட்டு உங்கள் ஃபோனுக்கு வந்து எப்படி வந்து ஷேர் பண்ணுறது, அதுக்கு வந்துட்டு உங்களுடைய ஃபோனுடைய டேட்டா கேபிள் மூலியமாகவே எப்படி உங்கள் சிஸ்டத்திலிருந்து ஃபோனுக்கு வந்து நம்ம நெட்டை வந்து ஷேர் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வேளையில் பார்க்க போகிறோம். அப்படின்னா என்னென்னா, இப்போ உதாரணத்துக்கு இந்த டயக்ராம் மூலியமாக நான் வந்து சிம்பிளாக சொல்லிடுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் தான் வச்சுருப்பாங்க. அதாவது ஒரு ஐஎஸ்பி ப்ரொவைடர் இருந்து நெட்டு வந்து வாங்கியிருப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஜியோ, ஏர்டெல், வோடாஃபோன் இந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ராட்பேண்ட் கனெக்ஷனில் வந்துட்டு ஒரு பப்ளிக் ஐடி மூலிமா உங்களுடைய ரவுட்டரில் கொடுத்துருப்பாங்க. இங்கே இருக்கிற ஃபயர் வால் வந்து கொடுத்துருப்பாங்க. நெட்டு கனெக்ஷன் இன்னில் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து லேண்ட் மூலிமா வந்து சுவிட்ச் மூலிமா கொடுத்துட்டு உங்களுடைய டெஸ்க்டாப் கம்ப்யூட்டரில் வந்து உங்களுக்கு வந்து நெட்டு வந்து ரீச் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா சில கம்பெனிஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஒய்ஃபையோட பாஸ்வேர்டு வந்து கிளைண்ட்ஸுக்கு, அதாவது வந்து ஸ்டாஃபுங்களுக்கு வந்து யாருக்கும் வந்து சொல்ல மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு உங்களுடைய நெட்டு, அதாவது உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் வந்துட்டு நீங்கள் நெட்டு வந்து ஸ்லோவாக இருக்குது, இல்லாட்டி வந்து நெட்டோட டேட்டா வந்து முடிஞ்சிருச்சு, இந்த மாதிரி டைம்லேருந்து அர்ஜென்ட் பர்பஸில் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய சிஸ்டத்தில் இருக்கிற நெட்டை வந்துட்டு ஜஸ்ட்டு உங்களுடைய ஃபோனோடைய டேட்டா கேபிளை வந்து ஜஸ்ட்டு நீங்கள் யூஎஸ்பியில் போட்டுட்டிட்டு நெக்ஸ்ட் வந்து உங்கள் கம்ப்யூட்டரில் வந்து ஜஸ்ட் ஒரு டூலை மட்டும் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஃபோனில் பர்மிஷன் கொடுத்துட்டிங்கன்னா போதும். உங்கள் டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் இருக்கிற இன்டர்நெட்டை வந்து ஆட்டோமேட்டிக்காக ஷேர் ஆகி உங்களுடைய ஃபோனுக்கு வந்து வந்துடும். இப்போ அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா உங்களோட டெஸ்க்டாப் கம்ப்யூட்டரில் போய்ட்டு க்ரோம் ப்ரௌசரை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்துட்டு ஒரு சின்ன டூல் மட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களுடைய டெஸ்க்டாப்பில் வந்து வச்சுருங்க. இதில் வந்துட்டு கூகுளில் போய்ட்டு விண்டோஸ் டு ஆண்ட்ராய்டு ரிவர்ஸ் தேத்தரிங் அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி டைப் பண்ணிவிட்டு அதனால் எனக்கு இங்கே வந்துருச்சு. இப்போ வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு வெப்சைட் இருக்குது பாருங்க, கிட் ஹப்புங்கிறது, இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிருங்க. இதுக்குள்ளே போயிட்டு அப்படியே வந்துட்டு ரோல் பண்ணிவிட்டு கீழே வாங்க. இதில் வந்துட்டு இந்த டவுன்லோட் கீழே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு ஹவு டு யூஸ் டவுன்லோட் திஸ் ரிப்போ அப்படிங்கிற இருக்குல்ல, இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிடுங்க. ஜஸ்ட் இதை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணோடனே எங்கே வந்து சேவ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது கேட்குது. நான் வந்து டெஸ்க்டாப்லேயே நான் வந்து கொடுத்துட்றேன். ஓகே, எனக்கு வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. இதை நான் மினிமைஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் டவுன்லோட் பண்ண இந்த டூலை வந்து நான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்துட்றேன். இது வந்து சாஃப்ட்வேர் கிடையாது, ஜஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒன் டைம் மட்டும் நீங்கள் இந்த டூலை நீங்கள் ரன் பண்ணால் போதும். இதுதான் வந்து உங்களுடைய ஃபஸ்ட்டு செட்டப். இதை வந்து இந்த டூலை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்ன, உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் போய்ட்டு, அதாவது ரெட்மி ஃபோனில் போய்ட்டு ஒரு 4 ஆப்ஷன் மட்டும் செட்டிங்ஸை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ டூல் வந்து டவுன்லோட் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு உங்களோட ஆண்ட்ராய்ட் ஃபோனில் போய்ட்டு, அதாவது ரெட்மி ஃபோனில் போய்ட்டு செட்டிங்ஸ் வந்து போயிருங்க. செட்டிங்ஸ் போய்ட்டு இதில் வந்து டெவலப்பர் ஆப்ஷன் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிடுங்க. டிஃபால்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து டிசேபிளாக தான் இருக்கும். அது எப்படி பார்க்குறதுனா, அப்படியே வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணினா இதில் வந்துட்டு இந்த அடிஷ்னல் செட்டிங்ஸ் இருக்குல்ல, இதை வந்து இப்படி கிளிக் பண்ணிடுங்க. இப்படி கிளிக் பண்ணோடனே இப்போ கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த என்டர்பிரைஸ் மோடு கீழே தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த டெவலப்பர் ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். அதை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணுங்கள். இப்போ அப்படியே வந்து பேக் வந்துடும். இப்போ அப்படியே வந்துட்டு மேலே வந்துடும். இதில் வந்துட்டு இந்த எபோட் ஃபோன் ஆப்ஷன் இருக்குல்ல, இதை வந்து இப்படி கிளிக் பண்ணிடும். கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு MIUI வெர்ஷன் இருக்குல்ல, இதை வந்துட்டு ஒரு 4 டைம்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7. ஓகே, ஒரு 7 டைம்ஸ் வந்து இந்த மாதிரி நீங்கள் இந்த MIUI வெர்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த டெவலப்பர் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். இப்போ வந்து அப்படியே பேக் வந்துடும். அப்படியே வந்துட்டு கீழே வந்துட்டு இதில் வந்துட்டு இந்த அடிஷ்னல் செட்டிங்ஸ் பாருங்கள், இதை வந்து எப்படி கிளிக் பண்ணிடும். இதில் பாருங்கள் அப்படியே லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த என்டர்பிரைஸ் மோட் கீழே ஃபஸ்ட்டு வந்து இல்லை, இப்போ பாருங்கள் உங்களுக்கு வந்துருச்சு. இதில் வந்து டெவலப்பர் ஆப்ஷன், இதை வந்து இப்படி கிளிக் பண்ணிடும். ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணணும், ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் நீங்கள் டிசேபிள் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ வந்துட்டு அந்த ஃபஸ்ட்டு அந்த 3 ஆப்ஷன் வந்து எப்படி வந்து எனேபிள் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ இதில் வந்துட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த யூஎஸ்பி டீபக்கிங் இருக்குல்ல, இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி எனேபிள் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஓகே பர்மிஷன் கேட்கும். இப்போது டிக் பண்ணிவிட்டு ஒரு 10 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இதில் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இன்ஸ்டால் வயா யூஎஸ்பின்னு இருக்குல்ல, இதை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிடுங்க. ஓகே, இதில் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பி டீபக்கிங் செக்யூரிட்டி செட்டிங்ஸ் இருக்குல்ல, இதை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிடுங்க. இப்போ வந்து அக்செப்ட் கொடுத்துருங்க.
ஓகே, இப்போ வந்துட்டு அப்படியே வந்து லாஸ்ட் ஆப்ஷன் வந்துடுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேர்ன் ஆன் தி MIUI ஆப்டிமேஷன் இருக்குல்ல, இது வந்து எனேபிள் இருக்கும். இதை நீங்கள் டிசேபிள் பண்ணிடுங்க. இப்போ வந்து ஃபோன் செட்டிங்ஸ் வந்து எல்லாமே முடிஞ்சுது. இப்போ வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க அந்த டூலை மட்டும் நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா போதும். ஓகே, இப்போ வந்துட்டு உங்களுடைய ஃபோனோடைய டேட்டா கேபிளை வந்து உங்கள் சிஸ்டத்தில் போட்டுருங்க. நான் வந்துட்டு என்னோடய சிஸ்டத்தில் வந்து என்னோடய டேட்டா கேபிள் வந்து நான் வந்து போட்டுறேன். அவ்வளோதான். இப்போ வந்துட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களே அந்த டூலை வந்து நீங்கள் ரன் பண்ண விடுங்க. அதாவது இந்த மாதிரி ஃபோல்டரில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்களே, ஜஸ்ட்டு இதை இந்த ஃபோல்டருக்குள்ளே இன்னொரு ஃபோல்டர் இருக்கும், இதை நீங்கள் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு உங்கள் மவுஸை வந்துட்டு இங்கே மேலே அட்ரஸ் பார் இருக்குல்ல, ஜஸ்ட் இது இங்கே மேலே கிளிக் பண்ணிடுங்க. இங்கே வந்துட்டு CMD அப்படின்னு கொடுத்துட்டு இந்த ட்ரிக்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இப்படி நீங்கள் கொடுத்த உடனே டைரெக்டாக வந்துட்டு உங்களுடைய கமாண்ட் ப்ராம்ப்டில் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த லிங்க் வந்து எடுத்துக்கும் பாருங்கள். இப்போ இதில் வந்துட்டு இந்த EXEயோட நேமை வந்து அப்படியே நீங்கள் வந்து இந்த கமாண்ட் ப்ராம்ப்டில் டைப் பண்ணுங்கள். அவ்வளோதான். அது என்னென்னா GNIREHTET அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருங்க. இப்போ வந்து இன்ஸ்டால் கொடுத்துட்டு இப்போ என்ட்ரு கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் கொடுத்த உடனே உங்கள் சைடு எல்லாமே சிஸ்டத்துலேயும் சரி ஃபோன்லேயும் சரி எல்லா செட்டிங்ஸும் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்துட்டு உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஷூராக வந்துட்டு உங்கள் ஃபோனில் வந்துட்டு நெட் கனெக்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும். அதுக்கு வந்து மறுபடியும் நீங்கள் வந்து ஒரே ஒரு கமெண்ட் வந்து கொடுக்கணும். அதாவது இப்போ வந்து நீங்கள் இன்ஸ்டால் கொடுத்துட்டீங்க. இப்போ அதே EXE வந்து நீங்கள் ரன் பண்ண விடுங்க. இப்போ உங்கள் கீபோர்டில் வந்துட்டு அப் அண்ட் டவுன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பிஃபோர் என்ன கமெண்ட் நீங்கள் கொடுத்தீங்களோ அப்படியே வந்து உங்களுக்கு கீழே வரும். இப்போ இந்த இன்ஸ்டாலுங்கிறத எடுத்துருங்க. எடுத்துட்டு இதை நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ வந்து ரன் அப்படின்னு கொடுங்க. ரன்னு கொடுத்த உடனே எனக்கு வந்து என்னுடைய ஃபோனில் வந்து எனக்கு இப்போ நெட் கனெக்ஷன் வர ஆரம்பிச்சிடும். அது எப்படின்னா இப்போ நான் வந்து என்ட்ரு கொடுத்துட்றேன் பாருங்க. என்ட்ரு கொடுத்த உடனே இங்கே வந்து இந்த TCP கனெக்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி வந்துச்சுன்னா உங்கள் ஃபோனில் வந்து நெட் கனெக்ஷன் வந்து வந்துட்டுருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். இந்த மாதிரி கண்டினியூஸாக ஓடிச்சுன்னா உங்கள் ஃபோனில் வந்துட்டு நெட் கனெக்ஷன் போயிட்டுருக்குது அப்படிங்கிற அர்த்தம். மற்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ஃபோனை வந்து நீங்கள் சார்ஜ் போட்டுக்கிற மாதிரி தான் உங்கள் கம்ப்யூட்டரில் தெரியும். ஆனால் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் உங்கள் சிஸ்டத்தில் இருக்கிற நெட்டு வந்து டேட்டா கேபிள் மூலிமா உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் வந்து வந்துட்டுருக்கிறது. இந்த மாதிரி வேகமாக உங்களுக்கு வந்து ஓடிச்சுன்னா அந்த TCP கனெக்ஷன் நெக்ஸ்ட் வந்து அந்த UTP கனெக்ஷனுங்கிறது உங்களுக்கு வந்து நெட்டு வந்து நிறைய வந்துட்டுருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். அதாவது நீங்கள் அந்தளவுக்கு வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறது அர்த்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தட் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஈஸியான மெத்தடு தான்.